ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லிக்கு ஏற்ற செம்ம சைட் டிஷ்ஷான மூங் தால் சாம்பார் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1க்கு 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இது முழு தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண 2 கத்திரிக்காவை சேர்த்து பொடியாக கட் பண்ண 3 தக்காளி சேர்த்து 5 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டில் மத்தோ கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா மேஷ் பண்ணி எடுத்ததும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் பருப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 3 வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பொடியை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வதக்குங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ நம்ம சாம்பார் நல்லா தளத்தளன்னு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான மூங் தால் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. இந்த சாம்பார் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாகவும் அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.